வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் கார்த்திக் பேசுறேன். ஐபிஎல் மேட்ச் 2026 மேட்ச் நம்பர் 4 பஞ்சாப் வெஸ் ஜிடி. மேட்சோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2026. இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் போறதுக்கு முன்னாடி நேத்துக்கு மேட்ச் உண்டான ரிவ்யூஸ் வந்து பார்த்துருவோம். நேத்து மேட்ச்ல நம்ம சொன்ன மாரி ஆர்ஆர் தான் முக்கியமா முழு மேட்ச்லயும் ஆதிக்கம் வந்து செலுத்துனாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பக்கம் வந்து சீட்டுக்கட்டு சரியிற மாரி பிளேயர்ஸ் வந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து ரொம்ப ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேன்னு சொல்லியிருந்தோம். ஆனா நேத்து டாஸ் போறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு கொஞ்சம் டிலேவும் ஆயிருச்சு. அதனால டாஸ்ல சில தவறுகள் வந்து நடந்திருக்கு. அதே மாரி இன்னைக்கான மேட்ச வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துருவோம். ஓகே. இன்னைக்கு வந்து மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் பிளஸ் ஜிடி. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வந்து வின் பண்ண போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டாஸ் வின் பண்றது ஹோம் டீமா இருக்கும். பஞ்சாப்ல தான் டாஸ் வின் பண்ணுவாங்க. அவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங், ஹர்ஷதீப் சிங், வைசாக் விஜயகுமார். இவங்க தான் இந்த 4 பேர் தான் வந்து மேட்ச் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இவங்க மேட்ச் தான் இவங்க கையில தான் இருக்கும். இவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரபு சிம்ரான் சிங், நேஹல் வெதேரா, பிரியான்ஷ் ஆர்யா, பூப்பி கொனோலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேவியர் பிரேஸ்லெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்கஸ் டோய்னிஸ், மார்க்கோ ஜான்சன், அப்புறம் வந்து லோக்கி ஃபெர்குசன், யுவந்திர சஹல். இவரும் வந்து கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட்டு சொன்ன 4 பேர் தான் மேஜரான ரூலிங் பிளேயர்ஸா இருப்பாங்க இன்னைக்கு. ஓகேங்களா? அப்படியே நம்ம ஜிடி பக்கம் வருவோம். ஓகே. ஜிடில வந்து பார்த்தீங்கன்னா, கிளென் பிலிப்ஸ், ரஷீத் கான், சுபம் கில், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரான ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ரூலிங் பிளேயர்ஸா இருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்ஷன், முகமது சிராஜ், கிஸ்கோ ரபாடா, ஜேசன் ஹோல்டர். இவங்க வந்து கொஞ்சம் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. அதுக்கும் ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, பிரசித் கிருஷ்ணா, ஷாருக் கான், ஜோஸ் பட்லர். ஜோஸ் பட்லர்லாம் நல்ல பிளேயர் தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மேட்ச்ல பார்ப்போம். இன்னைக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவனா இருக்கும். ரொம்ப ஒன் சைட் மேட்சா போகாம, விக்கெட்டும் விழும், ரன்னும் அடிப்பாங்க, விக்கெட்டும் விழும். சுவாரஸ்யமான ஒரு மேட்சா இருக்கும். நீங்க நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அந்த மேட்ச மிஸ் பண்ணாம பாருங்க. ஆ இந்த கணிதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக வந்து மட்டுமே கணிக்கப்பட்டது. இது சூதுக்காக கிடையவே கிடையாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு மேல தான் துல்லியமான கணிப்புகள் டாஸ் போட்டதுக்கப்புறம் துல்லியமான கணிப்புகள் வந்து குடுக்க முடியும். அது வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து வழக்கமா குடுக்குறது உண்டு. தேவைன்றவங்க நமக்கு டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.